திமுகவின் ராஜ்யசபா எம்பி ஆகிறார் வானதி சீனிவாசன். ஸ்டாலின் மாஸ்டர் ஸ்ட்ரோக், அதிர்ச்சியில் மோடி. அதாவது, கோவை தெற்கு தொகுதிக்காக நான் உண்மையாக உழைத்திருக்கிறேன் என்று மக்கள் சொல்வதே எனக்கு மிகப்பெரிய நிறைவை தருகிறது என வானதி சீனிவாசன் உருக்கமாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியை அதிமுக மீண்டும் கோருவதாக வெளியாகும் தகவல்கள் குறித்து பேசிய அவர், கடந்த முறை அதிமுக தனக்கு எந்த தொகுதியை விட்டு தந்ததை நினைவு கூர்ந்தார். அத்தோடு ஒரு மக்கள் பிரதிநிதியாக தன்னை ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்குள்ளேயே சுருக்கி கொள்ள விரும்பவில்லை என்றும், கூட்டணியின் வெற்றிக்காக தொகுதிகளை விட்டு கொடுப்பது கட்சிக்கு நன்மையை அளிக்கும் என்றும் அவர் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சூடு பிடித்துள்ள நிலையில் வானதி சீனிவாசனின் இந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கட்சி தலைமையின் முடிவுக்கு கட்டுப்படுவதையும் கூட்டணியின் ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் அளிப்பதையும் காட்டுகிறது. தனது பணிக்காக மக்கள் அளிக்கும் அங்கீகாரமே தனக்கு கிடைத்த மிகப்பெரிய விருது என கருதும் அவர், கட்சியின் வளர்ச்சி மற்றும் வெற்றிக்காக எந்த ஒரு முடிவையும் ஏற்க தயாராக இருப்பதை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும், கடந்த தேர்தலை விட அதிக தொகுதிகளை அதிமுகவிடம் இருந்து பெறுவோம் என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டி அளித்த எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியதாவது, பாஜக தேர்தலுக்காக மட்டும் மக்களுக்கு சேவை செய்யும் கட்சி கிடையாது. தேர்தல் நேரத்தில் தொண்டர்கள் கூடுதலாக வேலை செய்கிறார்கள். மற்றபடி வருடம் முழுக்க மக்களுக்காக சேவை செய்து வருகிறோம். நான் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என தேசிய தலைமைதான் முடிவு செய்யும். ஆனால் தேசிய மகளிர் அணி தலைவராக தேர்தல் நடைபெறும் அனைத்து மாநிலங்களுக்கும் பயணிக்கிறேன். நிச்சயமாக அதிமுகவிடம் இருந்து கடந்த முறையை விட அதிக தொகுதிகளை பெறுவோம். எத்தனை தொகுதிகள் என்பதை தேசிய தலைமையும் அதிமுக தலைமையும் முடிவு செய்யும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் வரும். அண்ணாமலை சொந்த காரணத்திற்காக மட்டுமே தேர்தல் சுற்று பயணத்தை செய்ய முடியாது என தெரிவித்துள்ளார். ஒரு சகோதரியாக அவர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என ஆசைப்படுகிறேன். ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல், லாக்அப் மரணங்கள் என திமுக அரசே எங்களுக்கு சாதகமான விஷயங்களை ஏற்படுத்தி வருகிறது. இவர்கள் செய்வதே இரட்டை வேட ஆட்சி. தொடர்ந்து பெண்கள் மீதான வன்முறை அதிகரித்து வருகிறது. ரூபாய் 1000 அல்ல, ரூபாய் 10,000 கொடுக்கிறோம் என திமுக சொன்னாலும் இந்த முறை பெண்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இவ்வாறு வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். மேலும், நடிகர் கமல்ஹாசன் நாடாளுமன்றத்தில் பேசியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் பேசுவது ஒன்றும் புரியாததால் கோவை மக்கள் அவரை இங்கிருந்து அனுப்பி வைத்தார்கள் என எள்ளலாக சாடினார். மேலும், கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தனியார் திருமண மண்டபத்தில் மோடி முகாம் நிகழ்வினை பாஜக தமிழக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி இன்று துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு தையல் இயந்திரங்களையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்களையும் பொதுமக்களுக்கு வழங்கினார். பின்னர் வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் தேர்தல் பணிகளை துவக்கியுள்ளோம். மக்களிடம் குறைகளை கேட்பதற்காக உங்கள் குரல் எங்கள் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் அறிக்கைக்காக குழுவினர் மக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்து வருகின்றனர். மோடி முகாம் என்ற பெயரில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகளுடன் இணைந்து முகாம் நடத்தப்பட்டு இருக்கின்றது. சாலை வசதி, தண்ணீர், விளக்கு என அடிப்படை வசதிகளுக்காக மக்கள் எங்களை அணுகுகின்றனர். திராவிட மாடல் அரசு தோல்வி அடைந்த அரசாக இருக்கின்றது. முதல்வர் திரும்பவும் ஆட்சியை பிடித்து விடுவோம் என்ற கனவில் இருக்கின்றார். அதனால் மக்களிடம் கனவை கேட்கின்றார். திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் எங்கள் கனவு. வரும் 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என தெரிவித்தார். மேலும், கோவை வடக்கு தொகுதியில் நான் போட்டியிடுவது குறித்து கட்சி முடிவு செய்யும். 234 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள், அனைத்து இடங்களிலும் முகாம்கள் நடத்தப்படும் என தெரிவித்தார். 10 வருடத்தில் ஜெயலலிதா ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் இருந்ததோ அதை மாற்றிவிட்டு திட்டங்களை கொண்டு வந்துள்ளனர். அதிமுக கொடுக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மோடி அரசு முழுமையாக உறுதுணையாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். மேலும்,
அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளர் பணியில் இருந்து விலகியது குறித்து பேசுகையில், அண்ணாமலை அவரது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் தொகுதி சுற்றுப்பயணத்தை மாற்றிக் கொடுக்க சொல்லியிருக்கின்றார். அதை பூதாகரமாக்கி விட்டார்கள். அண்ணாமலை சட்டப்பேரவைக்குள் நுழைய வேண்டும் என்பது எங்கள் அனைவரின் ஆசை. எங்கு போட்டியிடுவோம் என்பதை டெல்லி முடிவு செய்யும் என்றார். மேலும், கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டின் முக்கிய நகர்ப்புற தொகுதிகளில் ஒன்றாகும். இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் போது முன்பு கோயம்புத்தூர் மேற்கு என்று அழைக்கப்பட்ட தொகுதி கோவை தெற்கு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த தொகுதி முழுவதுமே நகர்ப்புற பகுதியாகும். கோவையின் அரசு அலுவலகங்கள், வணிக மையங்கள் மற்றும் போக்குவரத்து மையங்கள் இங்கு அமைந்துள்ளன. கோவை தெற்கு தொகுதி கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியின் ஒரு பகுதியாகும். ரேஸ்கோர்ஸ், உக்கடம், டவுன் ஹால், ஆர்எஸ் புரம், செல்வபுரம் போன்ற முக்கிய பகுதிகள் இதில் அடங்கும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காவல் ஆணையர் அலுவலகம், நீதிமன்ற வளாகம், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ரயில் நிலையம், உக்கடம் மற்றும் காந்திபுரம் பேருந்து நிலையங்கள் போன்ற முக்கிய அரசு மற்றும் போக்குவரத்து மையங்கள் இங்கு அமைந்துள்ளன. 2024ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலின்படி சுமார் 2.46 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண்கள் 1.22 லட்சம் பேர், பெண்கள் 1.24 லட்சம் பேர் உள்ளனர். பலதரப்பட்ட சமூகங்கள் வசிக்கும் இப்பகுதி தொழில், வியாபாரம் மற்றும் கல்வி வளர்ச்சியால் பொருளாதார ரீதியாக வலுவாக உள்ளது. வரலாற்று ரீதியாக கோவை தெற்கு தொகுதி பல அரசியல் மாற்றங்களை கண்டுள்ளது. தொகுதி மறுசீரமைப்புக்கு முன்பு கோயம்புத்தூர் மேற்கு தொகுதியில் காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தின. 2011 மற்றும் 2016 தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெற்றது. 2011இல் துரைசாமி சேலஞ்ச் துரை வெற்றி பெற்றார். 2016இல் அம்மன் கே அர்ஜுனன் வெற்றி பெற்றார். இந்த தொகுதி அதிமுகவின் பாரம்பரிய கோட்டையாக கருதப்பட்டது. ஆனால் 2021 தேர்தலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. 2021 சட்டமன்ற தேர்தல் கோவை தெற்கு தொகுதியில் தேசிய அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன், மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர் மயூரா ஜெயக்குமார் ஆகியோர் இடையே கடும் மும்முனை போட்டி நிலவியது. இறுதியில் வானதி சீனிவாசன் 53,209 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இது அவருடைய வாக்கு சதவீதத்தில் 34.38% ஆகும். அவர் கமல்ஹாசனை 1728 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இந்த வெற்றி தமிழ்நாட்டில் பாஜக பெற்ற முதல் சட்டமன்ற வெற்றிகளில் ஒன்றாக அமைந்தது. இந்த நிலையில்தான் தற்போது முதல்வர் ஸ்டாலினை வானதி சீனிவாசன் சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவலானது பாஜகவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.